பிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவும், இங்கிலாந்தும் மோதுற 2 டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்தில முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா, காலையில 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆனுச்சு. இதுல டே 1லயும், டே 2லயும் இந்தியா வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, இங்கிலாந்த வந்து டாமினேட் பண்ணி, வின் பண்ற பொசிஷனுக்கு போனாங்க. ஆனா, இந்த டே 3 பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூஸ் நம்மள பண்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நம்ப முடியாத ஒரு நாக் வந்து இந்தியா விளையாண்டுட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு பவுலிங் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து டீம் வந்து சூப்பரா அந்த பவுலிங் வந்து சூப்பரா போட்டு, இந்தியாவ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆல் விக்கெட்டா ஆக்கிட்டாங்க. சுப்மன் கில்லோட நாக்க தவிர மீதி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் அடிச்சிருந்தாங்க. கூட வந்து அக்ஸர் பட்டேல் மட்டும் 45 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூட வந்து சரியாவே விளையாட கிடையாது. ஏன்னா, நம்ம வந்து நம்பிக்கை வச்சிருந்தோம் ரோஹித் சர்மா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்லாம் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா, எர்லியா விக்கெட்ட விட்டுட்டு போயிட்டாரு. சரியான பாலுங்க. செம்ம பால். ரோஹித் சர்மா அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பாலு. அந்த அந்த மாரி ஒரு பால் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஆண்டர்சன் போட்டு 2 பேத்தோட விக்கெட்டையும் தூக்கிட்டாரு. செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு ஆண்டர்சன். எடுத்த 2 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா, தரமான விக்கெட்டு. அதே மாரி இந்த டாம் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா, 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவர் எடுத்த விக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல இருந்தாலுமே முக்கியமான விக்கெட்டான அக்ஷர் பட்டேல பார்த்தீங்கன்னா, அவரு தான் எடுத்தாரு. ஸ்ரேயஸ் ஐயரையும் அவரு தான் எடுத்தாரு. செம்மையா பவுல் பண்ணாரு. இங்கிலாந்து டீம பொறுத்தவரையுமே இன்னைக்கு சூப்பரா பவுல் பண்ணாங்க. வேற லெவல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருந்துச்சு. ஆனா 399 ரன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லீடிங்ன்றது பார்த்தீங்கன்னா டார்கெட். இந்த ரன்ன இங்கிலாந்து அடிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, 50 அதாவது 40, 60 தான் நம்ம சொல்லணும். 40% அடிப்பாங்க. மீதி பார்த்தீங்கன்னா 40% 60% அடிக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விக்கெட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏர்லியா ஒரு விக்கெட் விட்டாங்க. 67 ரன்னுக்கு ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. அவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பென் டக்கட் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. அஸ்வின் வந்து ஒரு சூப்பரான ஒரு பால் போட்டு கீப்பிங் கேட்ச் ஆயிட்டாரு பென் டக்கட். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட பேட்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா நெறைய பேர் இருக்கிறாங்க. ஒல்லி போப் இருக்கிறாரு, ஜோ ரூட் இருக்கிறாரு, ஜானி பெர்ஸ்டோ இருக்கிறாரு, பென் ஸ்டோக்ஸ் இருக்கிறாரு, பென் ஃபோக்ஸ் இருக்கிறாரு. இத்தன பேர் பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து பேட்டிங்ல இருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு இந்த மேட்ச கம்ஃபர்டபுளா கொண்டு போறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு மேட்சே இருக்கு. அவங்க ஒரு நாள்ல 300 ரன் அடிக்கணும் அப்படின்னாலும் அடிப்பாங்க. ஏன்னா, அந்த பேஸ் பால்ன்ற மெத்தட வந்து சூப்பரா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா, இந்த இந்த ரன்ன சேஸ் பண்ணா அவங்க வந்து வேற லெவலுக்கு போயிருவாங்க. ஆனா, இந்த ரன்ன வந்து இந்தியா சேஸ் பண்ண விடமாட்டாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்தியாவோட பவுலிங் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கும். 2ண்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்தவரையிலுமே அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க நெனைச்சது நடக்கலாம், நான் நெனைச்சது நடக்கலாம், இன்னொருத்தர் நெனைச்சது நீங்க நெனைச்சது நடக்காம கூட போலாம், நான் நெனைச்சது நடக்காம கூட போலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு மேட்ச்ல எந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில தான் இருக்கும். என்னைய பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, பும்ரா பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விக்கெட் எடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி பும்ரா விக்கெட் எடுப்பாரு. ஏன்னா, அந்த ஆண்டர்சனோட பால் போட்டோனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதுவும் பும்ராவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பால்லாம் செம்மையாவே இருந்துச்சு. போன டெஸ்ட் மேட்ச்லயே 2ண்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா சூப்பரா 5 விக்கெட்லாம் எடுத்திருந்தாரு. இந்த டெஸ்ட்லயும் அதே மாரி 2ண்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். பார்க்கலாம். ஆனா அஸ்வின் இந்த மேட்ச் இந்த சண்டே 2ண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவரும் கூட ஹெல்ப் பண்ணுவாரு இந்தியாவோட வெற்றிக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அதே மாரி அக்ஸர் பட்டேல். அக்ஸர் பட்டேலும் இந்த கேரம் பால், இந்த இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர் அக்ஸர் பட்டேல். கேரம் பால்ன்னு நான் தப்பா சொல்லிட்டேன். இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர் எந்த மாரி ஒரு டஃப் குடுப்பாங்களோ, அந்த மாரி ஒரு டஃப்ப பார்த்தீங்கன்னா, அக்ஸர் பட்டேல் குடுத்தாரு அப்படின்னா, யாருமே அந்த இடத்துல அவங்களால விளையாடவே முடியாது. ஏன்னா, இதே அக்ஸர் பட்டேல் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் கிரவுண்ட்ல இங்கிலாந்த ஒரு துவம்சம் பண்ணவர் தான் அக்ஸர் பட்டேல். அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து அகமதாபாத்ல இங்கிலாந்த சுருட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மேட்ச் ஜோ ரூட்டும் 5 விக்கெட் எடுப்பாரு. அக்ஸர் பட்டேல் வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அந்த மாரி மட்டும் இந்த டெஸ்ட் அமைஞ்சிருச்சு அப்படின்னா, வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மட்டும் தான் நமக்கு கேள்விக்குறி. அடுத்த 3 டெஸ்ட் இன்னும் இருக்குது. இந்த 3 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் நமக்கு சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா, இந்த டெஸ்ட் நாளைக்கு முடிஞ்சுச்சுன்னா, அடுத்து 15ஆம் தேதியோ, 13ஆம் தேதியோ சம்திங் தான் டெஸ்ட். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, மேட்ச்சே கிடையாது. இந்த 1 வாரம் அவங்களுக்கு ரெஸ்ட் தான். 1 வாரம் ரெஸ்ட் கழிச்சு, அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு டெஸ்ட் மேட்ச்சே. அந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, நமக்கு வின் பண்றதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா, ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் மட்டும் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, பிரகாசமா மாறிரும். 2 மேட்ச் டிரா பண்ணிட்டா போதும். இன்னும் 1 மேட்ச் வின் பண்ணிட்டா போதும் 3 மேட்ச்ல. நம்ம சீரிஸ் வின் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலாந்து மட்டும் இந்தியாவுல சீரிஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இத விட இந்தியாவுக்கு ஒரு பெரிய அவமானம் கிடையவே கிடையாது. ஏன்னா, டோனி கேப்டன்ஷிப்க்கு அடுத்து
கேப்டன்ஷிப் எடுத்தவர் தான் விராட் கோலி. விராட் கோலி கேப்டனா இருந்தவரையிலுமே இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, சீரிஸ் தோக்கவே கிடையாது. அதே மாரி அஜின்க்யா ரஹானே பார்ட் டைம் கேப்டன் பண்ணாரு. அவரோட கேப்டன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா மேட்ச்சே தோத்தது கிடையாது. அப்பன்னா கண்டிப்பா சீரிஸும் தோத்துருக்க மாட்டாங்க. அதனால நான் சொல்ல வரேன். வெளிநாட்ல விளையாண்டாலும் அவரோட கேப்டன்ஷிப்ல மேட்ச்சே தோத்தது கிடையாது இந்திய அணி. அதே மாரி தான் இந்தியா டீமும் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ரோஹித் சர்மா வந்து அந்த ரெக்கார்ட வந்து விடமாட்டாரு. அவரும் உயிர குடுத்தாவது இந்த மேட்ச நம்ம வின் பண்ணிறணும். நம்ப எந்த அளவுக்கு இந்த மேட்ச வின் பண்றோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மளோட பேர் பார்த்தீங்கன்னா, சூப்பரா நிலைக்கும். இந்தியாவுல வந்து இந்தியாவ வீழ்த்திட்டு போனாங்க அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு இருக்கவே கூடாது. அதுவும் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா, அவங்களோட ஒன் டே வேர்ல்டு கப்பும் அவங்க வின் பண்ணிட்டாங்க. T20 வேர்ல்டு கப்பும் அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதுவும் T20 வேர்ல்டு கப் அவங்க வின் பண்ணதே பார்த்தீங்கன்னா, நம்பள அடிச்சு வெளில தொரத்திட்டு தான் அவங்க வின் பண்ணாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து நம்ம விடவே கூடாது. அவங்கள நம்ம பழி வாங்கணும்னா, இந்த இந்த மாரி ஒரு முக்கியமான சூழ்நிலையில தான் அவங்கள பழி வாங்கணும். பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்ல என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மேட்ச் பார்த்தா தான் தெரியும். கம்பல்சரி இந்தியா வின் பண்ணிரும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்த வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு பண்ணுங்க. யாரு கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு டே 4ல பார்க்கலாம்.